Hi friends, welcome back to my education channel. இன்னைக்கு நம்ம 10th civics articles பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பிரிவு 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். பிரிவு 15 மதம், இனம், சாதி, பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்த தடை. பிரிவு 16 பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல். பிரிவு 17 தீண்டாமை ஒழித்தல். பிரிவு 18 இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். பிரிவு 19 பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை, சங்கங்கள் அமைப்புகள் தொடங்கும் உரிமை, இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை. பிரிவு 20 குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. பிரிவு 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை. பிரிவு 22 சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கெதிரான பாதுகாப்பு உரிமை. பிரிவு 23 கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனிதத்தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். பிரிவு 24 தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர்கள் முறையை தடுத்தல். பிரிவு 25 எந்த ஒரு சமுதாயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை. பிரிவு 26 சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. பிரிவு 27 எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கெதிரான சுதந்திரம். பிரிவு 28 மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. பிரிவு 29 சிறுபான்மையினரின் எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. பிரிவு 30 சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை. பிரிவு 32 தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமை பெறுதல். பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A தொடக்க கல்வி அடிப்படை உரிமை. 86வது அரசியலமைப்பு சட்டம் 51A 11வது அடிப்படை கடமை. அரசியலமைப்பு சட்ட பகுதி 17 343 to 351 அலுவலக மொழிகள். பிரிவு 352 தேச
அவசர நிலை தேசிய அவசர நிலை. பிரிவு 356 மாநில அவசர நிலை. பிரிவு 360 நிதி சார்ந்த அவசர நிலை. பிரிவு 368 அரசியலமைப்பு சட்ட திருத்தம். பிரிவு பகுதி 5 52 முதல் 78 நடுவண் அரசு நிர்வாகம். சட்ட பிரிவு 61 குடியரசுத் தலைவர் நீக்கம். பிரிவு 63 துணை குடியரசுத் தலைவர். பிரிவு 66(1) துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் மற்றும் பதவிக்காலம். பிரிவு 100 துணை குடியரசுத் தலைவர் முடிவு வாக்கு casting vote. பிரிவு 78 பிரதம அமைச்சரின் கடமைகள். பிரிவு 76 இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். பிரிவு 6 152 முதல் 237 அனைத்து மாநிலங்களுக்கான சீரான அமைப்பு. பிரிவு 154 மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரம். பிரிவு 158 3A ஆளுநர் நியமனம். பிரிவு 63 முதலமைச்சரின் தலைமையிலான அமைச்சரவையின் ஆலோசனை ஆளுநரின் அதிகாரங்கள் மற்றும் பணிகள். பிரிவு 361(1) ஆளுநரின் சிறப்புரிமைகள். பிரிவு 164(1)A முதலமைச்சர் உட்பட்ட மொத்த உறுப்பினர்கள் தாண்டக்கூடாது. 15 விழுக்காடை தாண்டக்கூடாது. பிரிவு 226 பேராண்மை அதிகாரங்களை உயர் நீதிமன்றங்களுக்கு வழங்குகிறது. பிரிவு 280 நீதிக்குழு. பாலிட்டியில் இந்த ஆர்டிகல்ஸ் ரொம்ப முக்கியமானது. முக்கியமாக இந்த ஆர்டிகல்ஸை நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.